வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு வந்துட்டு மேகி ஹேக்ஸ். ஸோ எல்லாருக்குமே மேகி நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நூடுல்ஸில் இருக்கிற ஹேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5 minutes மட்டும் இல்லாமல் மற்ற இதுலேருந்து ஹேக்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மேகி 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 ஸோ மேகி நூடுல்ஸ் ஹேக். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹேக் என்ன அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு சைனீஸ் தெரியாது, ஓகே சைனீஸ் தெரியும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு சைனாலேருந்து வர படங்கள் கூட சப்டைட்டிலோட, இல்லை கொரியனில் வர படங்கள் கூட சப்டைட்டிலோட வருது. இருந்தாலும் உங்களுக்கு சைனீஸ் எழுதணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் சைனீஸ் படிக்காமலே நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நூடுல்ஸ் எடுத்துக்கணும். நூடுல்ஸில் மார்க்கரை வச்சு சைடில் அப்படி நல்லா ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு பிரிண்ட் பண்ணால் சைனீஸ் லெட்டர்ஸ் வந்துடும். சூப்பரில். ஓகே, இதான் இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா நாம் இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த பேப்பரில் உங்களுக்கு எங்கேயாவது சைனீஸ் லெட்டர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வெள்ளை கலர் தாள் தான் தெரியுது, அதில் கருப்பு கலரில் எங்கேயுமே எதுவுமே தெரியல. சப்போஸ் உங்களுக்கு மட்டும் அப்படி ஞான கண்ணில் அப்படி பல 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 பலன்னு எங்கேயாவது தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இதில் பாதி நூடுல்ஸ் வேஸ்ட்டு, இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இல்லை மார்க்கெட் போட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு பாதியை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன்னா, ஸோ இது நம்ம சாப்பிட்லாம். ஓகே மக்களே, ஸோ இதில் இந்த பாதி நூடுல்ஸ் வேஸ்ட்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த ஹேக் ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு வேஸ்ட்டு தெண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேக் இது. ஸோ இது தேவையில்ல. ஸோ அவ்வளோதான், இதுக்கு இந்த பாக்ஸ் கொடுக்க போகிறல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாய்லெட் உடஞ்சி போயிருக்கு. அந்த உடஞ்சி போகிற டாய்லெட்டில் நூடுல்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு லுக் போட்டு அதை சோக் பண்ண விடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் பண்ண விடுறாங்க. அப்புறம் அதை தேய்ச்சி அதை பாலிஷ் பண்ணி அதை இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணி அது மேலே ஒயிட் பெயிண்ட் அடித்தா உடஞ்சி போன டாய்லெட் சரியாயிடுதான். ஸோ இதான் இந்த ஹேக். ஆக்சுவலாக இந்த மாதிரி உடஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில சிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு, ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்ப்பா. வீட்டில் சாப்பிட்ற ஐட்டம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதை வச்சு தான் நாங்கள் அதை அடைப்போம். எனக்கு புரியல, மேகி நூடுல்ஸ் வச்சு அடைச்சிட்டு அப்புறம் அது மேலே போய் உட்காந்துட்டு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு. ஓ மை காட், ரொம்ப இமேஜின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி ரொம்ப இமேஜின் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். இந்த ஹேக்கை நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. பட் இது ஒன் ஆஃப் த 5 minutes ஹேக்கோட பங்கங்கள் அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த லிஸ்ட்டில் இது சேரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம நூடுல்ஸை வாய்ப்பே இல்லை. அடுத்த ஹேக் போகலாம். நம்ம இந்த ஹேக் நம்ம பார்க்க போகிற இந்த ஹேக் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இப்போ வரது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னா நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை கொதிக்க விட்டு வச்சுக்கிறாங்க நல்லா. அதாவது எதுவுமே இந்த ஸ்பைசி இந்த பவுடர்லாம் போடாமல் வச்சுட்டு ஓரியோ பிஸ்கட் இருக்குது தெரியுமா, அதை உடச்சி அதுக்குள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட்றாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை எனக்கு. இதை இமேஜின் ஸ்வீட்டான மேகி இமேஜின் பண்ணும்போது கொஞ்சம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை இட், நல்லா தான் இல்லையா அப்படின்ட்டு இப்போ நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். நம்ம ஹேக்கோட ரிசல்ட். இதில் நான் நிறைய ஐஸ்கிரீம் போடல, கொஞ்சோண்டு தான் போட்டேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதனால நான் என்னோட ஐஸ்கிரீம் நூடுல்ஸே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐஸ்கிரீமே நான் வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. எஸ் வரல. ஓகே, ஐஸ்கிரீம் கொஞ்சம் நூடுல்ஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க.
ஓரியோ பிஸ்கட் தனியாக சாப்பிட்லாம், நூடுல்ஸ் தனியாக சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் தனியாக சாப்பிட்லாம். நான் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சாப்பிடுவேன். என் பிளேட்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது பார்க்க அப்படியே அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்குது. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை. இது ஒரு வஸ்டான ஹேக். இது நம்ம மார்க்ஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இது வந்து என்ன ஹேக் அப்படின்னா மேகி பாவ் பஜ்ஜி ஹேக். ஸோ மேகியில் வந்து பாவ் பஜ்ஜி போடுறாங்க. பாவ் பஜ்ஜி தான் இந்த நினைக்கிறேன் அம்மா, அது மாதிரி தான் இருக்குது. இந்த பாவ் பஜ்ஜி பண்ணுறதுக்கு தெரியுமா, அந்த பண்ணை எடுத்துகிட்டு அதில் சென்டரில் இருக்கும் தெரியுமா, அந்த இதை மட்டும் பிச்சு போட்டுட்டு அப்புறம் அதில் மேலே மேகி வச்சு அதில் சீஸ் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி வெண்ணெல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ இதான் இந்த ஹேக். ஸோ அவ்வளோதான் சிம்பிள், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மேகி பாவ் பஜ்ஜி. ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கின்றது. இப்படி தான் இருக்குது. ஸோ இது இப்படியே கச்சு சாப்பிட்ணும். வாயில் வைக்க முடியல. இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சுவலாக அந்த சாட் ஐட்டம் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்து எனக்கு இல்லை இதில். ஆனால் நூடுல்ஸு அப்புறம் இந்த நூடுல்ஸும் சீஸும் போட்டு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்து எனக்கு இதில் இருந்துச்சு. இந்த பன்னோட டேஸ்ட்டை தவிர்த்து அது ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா. இந்த சீஸ் அப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, நாம் இப்போ பண்ண போகிறது என்னது அப்படின்னா மேகி சாண்ட்விச். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை நார்மலாக நம்ம மேகி மசாலாலாம் போட்டு நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் வந்து அந்த நூடுல்ஸை வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்லைஸில் வந்து நூடுல்ஸை வச்சு அது மேலே சீஸ் வச்சு ஆனியன்ஸ் வச்சு டொமேட்டோ வச்சு அதை மூடி அப்புறம் பட்டர் தடவி 2 சைடும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அது 2 ஸ்லைஸை கட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வருது நாம இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட சாண்ட்விச், மேகி சாண்ட்விச். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை கட் பண்ண போகிறோம். கட்டாகி விடு, கட்டாகி விடு, கட்டாகி விடு, கட்டாகி விடு, கட்டாகி விடு. ஓகே, ஓகே, அதில் ஆரமாக கட் பண்ண முடியல. சரி, ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சாப்பிட்றேன். இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் நல்லா ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சீரியஸ்லி நான் நல்லா வந்துட்டு நல்லா அரைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா நூடுல்ஸ். ஆனால் வந்துட்டு சொல்கிறோம்ல, சும்மா நூடுல்ஸ் நம்ம வீட்டில் கிண்டி வச்சு யாரும் சாப்பிடல அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக நூடுல்ஸ் கிண்டி வச்சா நம்ம காலி பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்து மேகி 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 நூடுல்ஸ் சாப்பிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நூடுல்ஸ் 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 சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுக்கு ஃபுல் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான ஒன்று தான். இது வந்து என்னென்னா மேகி தோசை. அதுக்கு வந்து முதல்ல நார்மலாக தோசை போடுற மாதிரி போட்டு அதில் வந்துட்டு பட்டாணி, கேப்சிகம், வெங்காயம், மேகி, மசாலா போடாத மேகி, அப்புறம் அதுக்கு மேலே தான் மசாலாலாம் போட்டு அப்படி மூடி போட்டு அப்படியே வேக வச்சு அது மேலே சீஸ் துருவி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே சுட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதான். ஸோ இதுவும் வந்து எப்படி வருது அப்படின்னு நாம இப்போ போய் செஞ்சு பார்க்கலாம்.
மசாலா தோசை பார்த்துருப்பீங்க, ஆனால் மேகி தோசை பார்த்துருப்பீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதுதான் மேகி தோசை. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள வந்துட்டு அதில் வந்துட்டு மசாலா போடாமல் குக் பண்ண மேகி அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த மேகி மசாலா தூவி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் பண்ணணும் ஆசை. நான் அதுக்கு அப்படியே அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. அந்தளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண தெரியாது. அப்படி பண்ணுறதுக்கு தோசை கருகிரும். அதனால் சரி ஓகே, நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மேகி உள்ளே போட்டேன். ஓகே, அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு சைடில் வந்துட்டு நிறைய மசாலா ஆட் பண்ணாங்க. நான் என்ன மசாலா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லைன்றனால நான் அந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. ஆக்சுவலாக அந்த ஆட் பண்ணால் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் மசாலா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி தோசை சாப்பிட்றதுக்கு தோசையோட நூடுல்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து எப்படின்னா ஒரு சிங்க் கிடைக்கும். கரெக்ட். ஆனால் அவங்க என்ன மசாலா ஆட் பண்ணாங்கன்னு தெரில, அதனால எனக்கு தெரில. அது மட்டும் கொஞ்சம் சிங்க் ஆகாமல் ரெண்டும் தனித்தனியாக இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப செஃப் மாதிரி பேசணும்னா சார் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் மசாலா ஆட் பண்ணல அப்படிங்கிறனால எனக்கு மிஸ் ஆகுதுன்னு நம்ம ஃபீல். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு தான். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ராக் போகலாம். வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவும் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம், ஒரு சாட் ஐட்டம் தான். ஸோ என்னன்னா மேகி பேல். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ பேல் பூரி சொல்கிறோம்னா அந்த இடத்துல அதே வந்து மேகியில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் மேகியை வந்து ஃப்ரை பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ மேகியை வந்து ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கெச்சப், அப்புறம் மேகி மசாலா, அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அது வந்து பேல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியலை. ஸோ இதான் இது. ஸோ இப்போ நம்ம இதை போய் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த நம்ம மேகி மசாலா வந்து யூஸ்வலாக நம்ம போடும்போது உள்ள குக் ஆகிடும். அது நல்லா குக்காக இந்த ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இதில் வந்து நம்ம அப்படியே தானே போடுறோம் அந்த பவுடர். ஸோ குக் ஆகலைன்றனால அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடாக இருக்குது. நல்லா இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்மெல் மட்டும். அதுக்கு பதிலாக சாட் மசாலா நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். யூஸ்வலாக இந்த பேலெலாம் சாட் மசாலா தான் போட்டு தருவாங்க. அந்த மாதிரி சாட் மசாலா இல்லை ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மேகி மசாலாவுக்கு பதிலாக. மற்றபடி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த மேகி அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்குதுன்றனால. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு 7 மார்க்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு. அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம ஹேக்லாம் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு போய் என் கார்டு சொல்கிறேன் மக்களே. ஸோ இன்றைக்கி நாம் பண்ண இந்த மேகி ஹேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 24 hours மேகி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். 24 hours மேகின்னு சாப்பிட்டு அந்த சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம நல்லா ஜாலியாக டே ஃபுல்லாக நம்ம மேகி டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் ஆனே சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.